பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை
ஹல்லேலூயா. நாம் யாவரும் முழங்கால் படிட்டுக் கொள்ளலாம். கர்த்தர் இந்த நாளிலே நம் நடுவிலே அசைவாடுகிறவராயிருக்கிறார். ஏன்னா நம்ம ஒருமனப்படலைன்னா எதையுமே செய்ய முடியாது. நாம் ஒரு மனதோடு செய்யும் போது தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. அவருடைய தொடுதலை நாம் காண முடியும். அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இறங்கி வந்துச்சுன்னா பாருங்க, நம்ம பிரச்சனை எல்லாம் பனியை போல உருகி போகும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் யார் மேல வச்சிடுங்க? என் மேல வச்சிடுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதனால எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றாரு. நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஆகையால் எல்லா கவலை பாரங்களை மறந்தவர்களா இந்த நாளிலே நம் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாய், தேவனே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம் வாய்களை விரிவாய் திறந்து தேவனை துதிக்கலாமா? துதிகளின் நடுவிலே கர்த்தர் வாசம் செய்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுகிற எல்லா இடத்துல நான் வருவேன் சொல்லி இருக்கிறார். எந்த இடத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அங்கதான் வர முடியும். அவருடைய மகிமைப்படுத்தலைன்னா அவர் வரவே மாட்டாருங்க. இந்த நாளிலே நாம் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், தேவனை துதிப்போம். துதிகளின் நடுவிலே அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறார். அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று பார்க்கிறோம். ஆகையால் நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜீவிப்போம். ஏனால் கால கடைசி காலமாகிட்டது. இந்த நாட்களிலே நாம் மௌனமாயிருந்தால், நாம் அசதியாயிருந்தால் வேறிடத்துக்கு ரட்சிப்பு போகும், வேறிடத்துக்கு எழுப்புதல் போகும், வேறிடத்துக்கு நன்மை போகும், வேறிடத்துக்கு ஆசீர்வாதம் போகும், வேறிடத்துக்கு சுகம் போகும். இந்த நாளில எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க தகுதி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்றால் அவரை துதிங்க. துதிக்கிறவர்களுக்கு பயம் இல்ல, தோல்வி இல்ல, ஜெயம் உண்டு. இந்த நாட்களிலே நாம் அவரை துதிக்கும் போது எல்லா பயத்துக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் புத்தியற்றவர்களாய் நடவாதபடி புத்தி உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்க்க இந்த நாளிலே அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தோல்வியா, இன்னைக்கு பிரச்சனையா, கவலையா, கண்ணீரா எல்லாவற்றையும் விட்டு தேவ சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். இன்றே நமக்கு ரட்சிய நாள், இன்றே நமக்கு விடுதலை நாள், இன்றே நமக்கு சுகம் தருகிற நாள், இன்றைக்கே நாம் ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய நாள் என்பதை நாம் உணரும் போது நிச்சயமாய் நமக்கு எல்லா நன்மைகள் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் ஆலோசனையில் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஓ ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ ரபலா ஷந்த ரபலா பதிவியாலவா. ஆவியானவரே நீர் வாழ்க 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 என்று உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு
நன்றி சொல்லலாமா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? அவருக்கு கனத்தை செலுத்தலாமா? ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, கணக்குறைத்து எண்ண முடியாதப்பா. தாயின் கருவில உருவான நாள் முதல் இந்த நாள் வரையில கர்த்தர் நம்மை சுகத்தோடு நடத்தி வந்திருக்கிறார், பலத்தோடு பாதுகாத்து இருக்கிறார். வியாதி வந்தது, பலவீனம் வந்தது, கண்ணீர் வந்தது, கவலை வந்தது, எல்லா இக்கட்டுக்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்த தேவனை துதிங்க. ஓ ராஷாந்த ரபலபா, ஓ ரிபா கமலபத பரிபியாலபா, ஓ ரிகதியாலபா ஷபத பரிபியாக்கரபா. யாரும் சும்மா இருக்காதீங்க, இந்த தேவன் அசைவாடுகிற நேரம். ஓ ரிதரிபியாங்கலபலபதரலபா ஷபல பரிபியாக்கரபா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு நல்ல வழியை காட்டுகிற தேவனாண்டவரே, நீதியின் பாதையில நடத்துகிறவரப்பா. இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவன். ஓரி சலபலபலபா ஷாந்தர பலிவியாக்கரவா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ஆவியானவரே நீர் வாழ்க ராஜா. நல்லவர் வல்லவர் வார்த்தையில் உண்மை உள்ளவரே ராஜா நீர் வாழ்க. ஆதியும் அந்தமும் ஆனவரே, இருக்கின்றவராய் இருக்கிறவரே, இனிமேலும் வரப்போகிறவரே நீர் வாழ்க. வாழ்க ராஜா வாழ்க. ஓரி பலதரல பஷந்தர பலவா ஓரி தரி அக்கர பலவ துரரி அங்கலவா ஓரி சந்தர பலவத பரிவியாலவ உதிரரி சரிவிய கமல பதரா ரஷந்தர பலவ திவ்யாங்கமோ திரலியா. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ராஜா நீர் வாழ்கையா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தரா இருப்பது போல உம்மை தொழுது கொள்ளுகிற யாவரும் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உண்மையே போல மாறணும் ஆண்டவரே. நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமே தரிசிக்க முடியாதப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை தகன வழியா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya. அப்பா நீர் எங்களோடு இருக்கும்போது கர்த்தாவே நாங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் உண்டு, தைரியம் உண்டுமாப்பா. உம்மாலே நாங்கள் சேனைக்குள்ள பாய முடியும், உம்மாலே மதிலை தாண்ட முடியும் ஆண்டவரே. ஓ ராஜா ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். இம்மட்டும் கைவிடாதேவன் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஆயனை சுவாடுனான், ஆதலால் பயமில்லை. ஆயனை சுவாடுனான், ஆதலால் பயமில்லை.
கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். யாரும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டார். இப்பொழுது கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். 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 நம்மளை தாங்குகிற தேவன், தப்புவிக்கிற தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. ஆகையால் இந்த நாளில நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீதான் என்னை தாங்குகிறவர், என்னை தப்புவிக்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை காக்கிறவர், எனக்கா யாவையும் செய்கிற தேவன் நீர் என்பதை இந்த நாளில உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. மனுஷனை பிரியப்படுத்த வரல. இந்த நாளில தேவனை மாத்திரம் தான் நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அவரே வழி, சத்தியம், ஜீவன் என்று பார்க்கிறோம். அவரே நமக்காக மரித்தவர். இந்த உலகத்துல யாரும் நமக்காக ஜீவனை கொடுக்கல. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. அவருடைய அன்புக்கு முடிவே இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்காய் உடைய ரத்தத்தை சிந்தினவர் நீரையா. அப்பா, எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றினவர் நீரையா. ஆசாரியர்களாய் லேவியர்களாய் மாற்றினீரே. ராஜாக்களாய் எங்களை மாற்றினவர் நீர் ஆண்டவரே. ஐயா, இன்னைக்கு அநேகர் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்கப்பா. இந்த உலகத்தின் சிற்றின்பங்களில சிக்கி தவிக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவே, எங்களை வேர் பிரித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை அறிந்தவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து கொள்வோம். இந்த நாளிலே ஒரு சில நிமிடம் நம்ம முழு உள்ளத்தோடு, அப்பா என்னை முற்றிலுமா உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி நிற்கும் போது நான் சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம் பெருமை உள்ளவர்களாய் அல்ல, தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். தேவன் நறுங்குண்ட இருதயத்தை உற்று கவனிக்கிறவராயிருக்கிறார். பெருமை உள்ளவர்களை உற்று கவனிக்கலைங்க. இன்னைக்கு யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு, கஷ்டப்பட்டு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பாடுகளோடு, நிந்தைகளோடு, அவமானத்தோடு வந்திருக்கிறீங்களோ, உங்க இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன்னைக்கு மனுஷ முகத்தை பார்க்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவராயிருக்கிறார். ஆகையால் நாம் முழு உள்ளத்தோடு தேவனை நோக்கி பார்க்கலாமா? அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஐயா, நீதான் எனக்கு வழி அப்பா, நீதான் எனக்கு சத்தியம் ஆண்டவரே, நீதான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. இந்த உலகம் என்னை கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், பணம் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் கைவிடாத தேவன் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராஜாவே, ஹல்லேலூயா பா. ஓரி வலதரன சந்தர பலிவியா கமோதிரலியா ரிகதியார பரவஷது துர்வியாங்க மலபலபா. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வான். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனை
நன்மைகள் எல்லாம் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நமக்கு வருகிற சோதனைகளை ஜெயிக்க தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று பார்க்கிறோம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைவுள்ளவர்களாய் கடந்து செல்ல வேண்டும் என்றால் தேவனை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும், முழு பலத்தோடு அவரை துதிக்கணும், முழு ஆத்மாவோடு அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் அப்பா, நீர் வல்லமையின் தேவன் ஆண்டவரே, வார்த்தையில் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. வானம் பூமி ஒழிந்து போனால் என் வார்த்தை மாறாது என்று சொல்லிக்கிறவரையா. ஓ, உலகத்தின் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆராதனை இயேசுவே, ஆராதனை தேவனே, ஆராதனை ஆவியே, ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை நித்தியரே, ஆராதனை சத்தியரே, ஆராதனை நித்தியரே, ஆராதனை சத்தியரே, ஆராதனை நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை, ஆராதனை நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை, ஆராதனை
செலுத்தலாமா? ஆவியானவர் நமக்கு நன்மைகளையே செய்தவர். இந்த நாளில் அவருடைய நாமத்தை மாத்திரம் தான் மகிமைப்படுத்தணுங்க. இந்த நாளில் அவருடைய நாமத்தை மாத்திரம் தான் உயர்த்த வந்திருக்கிறோம். யார் அமைதியா இருக்காங்க? உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நன்மையை வேணும் என்ன? வாயை விரிவாய் திறங்க. நம்ம வீட்டுல இப்படி ஆராதிக்கவே முடியாது, சத்தம் போட முடியாது, மௌனமாய் நம்ம இருக்க முடியும். அதுல ஒரு சிலர் தூக்கத்துல முழுகி போறது உண்டு. ஆனா அந்த நாளில விழிப்போடு ஆனந்த சத்தத்தோடு தேவனுடைய சன்னதிக்கு வாருங்கள் என்று வசனம் சொல்லுது. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பாமை துதிக்கிறோங்க தாவே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ரிபலவ சந்தரபலவல வரிபியாக்கபலவ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரும் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கலாமா? நாம் மகிழ்ச்சியோடு துதிக்கலாமா? ஏதோ கட்டாயத்தின் பேர்ல துதிக்க கூடாது. ஐயோ சொல்றாங்களே, மகிழ்ச்சியோடு துதிங்க. நாச்சமா இருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் வாசமாய் மாற்றிருக்கிறார். வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நாம் செய்த பாவங்களை நினைத்து பாருங்க. தேவன் எல்லாவற்றையும் மன்னித்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் பின்னாடி எரிந்து கொண்டிருக்கிறார். நல்லவரே
தேவனுடைய நாமத்தை நாம் துதிக்கும் போது பாருங்க, நிச்சயமாய் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாத நன்மைகள் உண்டு என்பது நாச்சமா இருந்தா நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய பாவங்களை நினைத்து பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களை நினைத்து பாருங்க. எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவங்க பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் நம்மளை இந்த நாளிலே மாற்றி இருக்கிறார். நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நம்ம ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி இருக்கிறார். அந்த நன்மை நினைத்து நம்ம சும்மா இருக்கவே கூடாதுங்க. நம்ம ஆலயத்துக்கு வருவது அவரை துதிக்க மாத்திரம்தான், அவரை போற்ற மாத்திரம்தான். நான் என்னில் சாகணும், நீர் என்னில பெருகணும் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய நாமத்துக்குள்ளாய் வாழும்போது நிச்சயமாய் தேவன் நம் மத்தியிலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த விதங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, ஒரு வருடத்தை கடந்து விட்டோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள்ள உண்டா என்று எங்கள் ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற உண்மை எங்களுக்குள்ள உண்டு என்பதை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. உண்மை உள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வசனம் சொல்ற ஆண்டவரே. ஆனா எந்த அளவு நாங்கள் உமக்கு உண்மையாயிருக்கிறோம் என்பதை தேவன் அறிகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. உண்மை உள்ளவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே, பரிசுத்தவான்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் உதட்டளவில் துதிக்காதபடி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்த, உம்மை துதிக்க தேவனே நீர் எங்களை உபயோகப்படுத்தும் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. எல்லாம் உணர்ந்து பாடுவோமா? தேவன் செய்த நன்மைகள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. நம்முடைய வாழ்க்கையில பல விதங்களில பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், சத்துருவினால போராட்டங்கள் வரலாம். நமக்கு சாட்சியாய் நிற்பேன் சொல்ல முடியுமா? சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே சாட்சியாய் வாழ முடியுதா? சாட்சியாய் வாழ்வேன் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவங்களான்ற அளவுல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா நீங்களும் நான் அப்படி வாழவே கூடாது. இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா
இந்த நாளில தேவனை முழு உள்ளத்தோடு ஆராதனை செஞ்சோம். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்தது. அவருடைய துதியின் ஆவினால் நம்மை நிரப்பினார். மட்டுமாய் தேவன் நம் மத்தியிலே மகிமைப்பட்டதுக்காய் நம் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். யாராவது ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆராதனை